ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார். ஸோ அவருடைய வெளியேற்றம் குறித்தும் அர்ச்சனா மாயா விக்ரம அணுகுன விதம் குறித்தும் இப்போ வனிதா பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க இதை பற்றி பேசும்போது மாயாவுக்காக விக்ரம் பல இடங்களில் நின்றுருக்காரு. நான் அதை இல்லை அப்படிங்கிற மாதிரியா மறுக்கலாம். இந்த விஷயத்தில் வன்மத்தை தாண்டி அந்த 2 பேருமே தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருடலான விஷயத்தை பேசி தீர்த்துக்க ட்ரை பண்ணலை. விக்ரம் கிட்டையும் அவருடைய அம்மாவும் சகோதரியும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா விக்ரம் குழப்பத்தில் தள்ளப்பட்டுட்டாரு. ஒருவேளை விக்ரம் நேற்று பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறாமல் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக தீர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. மாயாவுக்கு விக்ரம் மேலே ஏன் அவ்வளோ வன்மம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல விக்ரம் மாயாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாயாவுமே விக்ரமை ஆரம்பத்தில் நண்பராக தான் நினச்சாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே எல்லாரையுமே கலாய்க்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு விஷயமா எடுத்து பெருசுப்படுத்தி விக்ரமோட குடும்பத்தினர் வந்துட்டு விக்ரம் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறது குடும்பம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது வனிதா இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தவறாக எடுத்துக்கிட்டது குடும்பம் மட்டும்தான். அர்ச்சனா விக்ரமை டார்கெட் பண்ணி இறுதி வரைக்குமே விக்ரமை அடித்தாங்க. இப்போ அவங்க போலியாக நடிக்கிறாங்க. அர்ச்சனா எப்போதுமே போலியாக தான் நடந்துக்கிட்டு வராங்க. அர்ச்சனா மாதிரி ஒரு போட்டியாளர் இந்த வீட்டில் வேற யாருமே இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்படி போலியாக நடித்து கப்பை இப்போ அவங்க வந்துட்டு வின் பண்ணிடலாம். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக அது கேடாக தான் வந்து விடியும். இந்த மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு ஒரு ஃபேக்கான கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக கேரக்டர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வீக் பார்த்தீங்கன்னா நிக்ஷன் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஸோ அந்த வீக் வந்துட்டு கமல் சார் அர்ச்சனா வந்துட்டு ரோஸ்ட் விட்டார். ஸோ அந்த வீக்கே பார்த்தீங்கன்னா நிக்ஷன் கிட்ட சமாதானம் ஆகிட்டாங்க. அவங்க யார்கிட்டலாம் சண்டை போட்டாங்களோ ஸோ எல்லாருக்கிட்டையுமே சமாதானமாகி ஆக்சுவலாக சொல்லுவாங்கள்ல திருந்திட்டே அந்த மாதிரியா வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு வனிதா வந்துட்டு இப்போ ஃபேக் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணும்போது மாயா வந்துட்டு நேர்மையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பரவலாக ரசிகர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருந்து வருது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாயா, பூர்ணிமா, விக்ரம் இவங்க எல்லாருமே ஒரே கேங்காக ஒன்றா தான் இருந்தாங்க. சம்டைம்ஸ் கலாய்ச்சிப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு விக்ரமோட சிஸ்டர் வந்துட்டு விக்ரம் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீ கோல்டு ஸ்டார் வாங்கினதில் மாயாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, இவனுக்கெலாம் 5 கோல்டு ஸ்டார் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியா தான் அவங்க கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு ஆக்சுவலாக விக்ரமோட சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பிரச்சனைக்கே காரணம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு விக்ரம் மாயா கிட்டேருந்து தள்ளி இருந்தார். ஸோ அண்ட் அதே போல் விக்ரம் மாயா கிட்டேருந்து தள்ளி இருக்கிறத மாயா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா பேசின விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இந்த வீக் அவன் வெளியேறிட்டானா அவங்களாம் என் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா விக்ரமோட ஃபேமிலியெல்லாம் மாயா சொல்லியிருப்பாங்க. அதே போல் விக்ரமும் எவிக்ட் ஆகிட்டார். ஸோ அந்த சமயத்தில் தான் இவ்வளோ நாள் நல்லா இருந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ சொன்னதும் அதுக்கப்புறமா நம்மக்கிட்டேருந்து அவன் விலக ஆரம்பித்தால. ஸோ அவங்ககிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு விக்ரமை வந்துட்டு அவாய்ட் பண்ணாங்க அவர் எலிமினேட் ஆகிற சமயத்தில். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே விக்ரமோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அர்ச்சனா வந்துட்டு விக்ரமை வழி அனுப்பி வச்சது, ஆறுதல் சொன்னது எல்லாமே வந்துட்டு ரசிகர்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவர் ஹர்ட் பண்ணதுனால அந்த சமயத்தில் வந்துட்டு மற்றவங்கள போல் போலியாக நடிக்காமல் அவங்களுடைய கோவத்தை தொடர்ந்து காமிச்சிட்டு இருந்த மாயா வந்துட்டு இப்போ பலருக்குமே கெட்டவங்களாக தெரியுறாங்க. ஸோ மாயாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நடந்துக்கிட்ட விதம் சரிதான். ஸோ அர்ச்சனா தான் ஃபேக்காக நடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் அர்ச்சனா நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துமே பார்த்தீங்கன்னா பரவலாக இருக்க தான் செய்யுது. ஸோ எனிவே மாயா அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேரில் யார் நேர்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு